ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இல்லை வந்துட்டு உங்களுக்கு பூண்டு தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான். அது வந்து ரொம்ப காரம்லாம் இருக்காது, அதனால் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா லோவாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கருகிரும். இப்போ வந்துட்டு நான் ஒரு 2 முட்டை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மெதுவாக கிண்டி விடுங்க. ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அடுப்பை வந்துட்டு நீங்கள் மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா முட்டை வந்து நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி இன்னொரு 2 மினிட்ஸ் கழித்து அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த ரைஸு அதை தான் ஆட் பண்ணுறேன். நல்லா ஆற விட்டுட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸு இல்லை உங்கள்கிட்ட இருக்க லெஃப்ட் ஓவர் ரைஸு எது வேணால் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம சூடான ரைஸ் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலந்து விடும்போது அது குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான எக் கார்லிக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே இதை நீங்கள் வந்து பண்ணிடலாம். ரொம்ப அவசரமாக பண்ணும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.